குழந்தையே, ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்கிறீர்களோ அதை ஒரு நிமிஷம் நிறுத்துங்கள். இந்த குரலை கவனமாக கேளுங்கள். நீ இந்த வீடியோவை இப்போ பார்க்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. விடியற்காலம் வரப்போகிறது. அதோடு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய செய்தியும் வரப்போகிறது. நான் கருப்புசாமி உன்னிடம் பேசுகிறேன். நீ என்ன நினைக்கிறாய் எனக்கு தெரியும். உன் மனசு எப்படி இருக்கு, உன் உள்ளே என்ன நடக்குது, நீ சொல்லாமல் வைத்திருக்கும் எண்ணங்கள், நீ வெளியில் காட்டாத உணர்வுகள் எல்லாமே எனக்கு தெரியும். நீ பல நாளாக காத்திருக்கிறாய், ஒரு நல்ல செய்திக்காக, ஒரு நல்ல மாற்றத்துக்காக. அது எப்போ வரும் என்று நீயே உன்னிடம் கேட்டிருக்கிறாய். இன்று நான் உனக்கு சொல்ல வர்றேன். விடியும் பொழுது அந்த நல்ல செய்தி உன்னிடம் வரும். இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல, இது ஒரு வாக்கு. நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததே இல்லை. நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன். நீ நடந்த ஒவ்வொரு அடியும் நான் கவனித்தேன். நீ அமைதியாக இருந்த தருணங்களிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ பேசாமல் இருந்தாலும் உன் மனசு என்ன சொல்லுது எனக்கு தெரியும். அதனால்தான் இப்போ நான் நேராக உன்னிடம் பேசுகிறேன். இனி பயப்படாதே. நீ எதிர்பார்த்த அந்த நல்ல நேரம் நெருங்கி வந்துவிட்டது. நீ பார்க்கப் போகிறாய், சில விஷயங்கள் திடீரென்று மாறும். நீ நினைக்காத இடத்திலிருந்து ஒரு செய்தி வரும். அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். இது எப்படி நடந்தது என்று நீயே கேட்பாய். அந்த பதில் நான் உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்திருக்கிறேன். நீ இப்போ உணர ஆரம்பிப்பாய். உன் மனம் மெதுவாக லேசாகிறது. உன் உள்ளே ஒரு நம்பிக்கை உருவாகிறது. அது உன் கற்பனை இல்ல, அது என் அருள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் காக்கிறேன். நீ செல்லும் ஒவ்வொரு பாதையும் நான் திறக்கிறேன். நீ யாரிடம் உதவி எதிர்பார்க்கிறாயோ அதைவிட பெரிய உதவியை நான் அனுப்புவேன். நீ இப்போ இருந்து ஒரு விஷயம் மட்டும் செய். என்னை நம்பு. அது மட்டும் போதும். மீதியெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இதுவரை காத்திருந்ததற்கான பலன் இப்போ கிடைக்கப் போகிறது. நீ இழந்தது திரும்பும். நீ எதிர்பார்த்தது நிஜமாகும். நீ நினைத்தது நடந்தேறும். நான் உன்னை காப்பாற்றுவதற்காக மட்டுமில்லை, உன்னை உயர்த்த வந்திருக்கிறேன். நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நீ தாங்கியவன், நீ நிலைத்தவன். அதனால்தான் இப்போ நான் உனக்கு இந்த அருள் செய்தி தருகிறேன். விடியும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒளி அதிகரிக்கும். அந்த ஒளி உன் பாதையை முழுவதும் நிரப்பும். நீ பார்க்கப் போகிறாய், முன்னாடி முடியாது என்று நினைத்த விஷயங்கள் இப்போ சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். மக்கள் உன்னிடம் மாற ஆரம்பிப்பார்கள். சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாகும். நீ எடுக்கும் முடிவுகள் சரியாகும். இதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸ் இல்ல, இது என் செயல். நீ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோ. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் என் காப்பு உன்னோடு இருக்கும். நீ அமைதியாக இரு. நீ நம்பிக்கையோடு இரு. இனி உன் வாழ்க்கை மெதுவாக இல்ல, திடீரென்று மாறப்போகிறது. விடியும் அந்த நேரம் உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம். அந்த நேரம் தூரமில்லை, இப்போவே நெருங்கிவிட்டது. நீ தயாரா? ஏனெனில் நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போ என்ன செய்கிறீர்களோ அதை கொஞ்சம் நிறுத்துங்கள். இந்த குரலை மட்டும் கவனமாக கேளுங்கள். நீ இந்த வீடியோவை இப்போ பார்க்கிறாய் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு அழைப்பு, ஒரு தெய்வீக அழைப்பு. நான் கருப்புசாமி உன்னிடம் பேசுகிறேன். நீ இப்போ என்ன நினைக்கிறாய் எனக்கு தெரியும். உன் மனசு எவ்வளவு சோர்வாக இருக்கிறது, உன் உள்ளே எவ்வளவு குழப்பம் இருக்கிறது, நீ வெளியில் காட்டாமல் வைத்திருக்கும் வலி, அது எல்லாமே எனக்கு தெரியும். நீ பல நாளாக காத்திருக்கிறாய், ஒரு நல்ல செய்திக்காக, ஒரு நல்ல மாற்றத்துக்காக. எப்போன்னு நீயே உன்னிடம் கேட்டிருக்கிறாய். இன்று நான் உனக்கு சொல்ல வர்றேன். அந்த இப்போ வந்துடுச்சு. விடியும் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கும். நீ இதுவரை பார்க்காத ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இனி நீ கவனிக்க ஆரம்பிப்பாய்.
சில விஷயங்கள் மெதுவாக சரியாகிறது, சில கதவுகள் தானாக திறக்கிறது, சில மனிதர்கள் உன்னிடம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கிறார்கள். இது எல்லாம் சாதாரணம் இல்ல. நான் உனக்காக வழி அமைக்கிறேன். நீ பயப்பட வேண்டாம். நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இருந்ததே இல்லை. நான் உன்னோடு இருந்தேன். நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் நான் உன்னை காக்கிறேன். நீ விழுந்த தருணங்களிலும் நான் உன்னை பிடித்து நிறுத்தினேன். நீ அழுத இரவுகளிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ என்னை பார்க்க முடியவில்லை, ஆனா நான் உன்னை ஒருபோதும் விடவில்லை. இனி நீ கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. நீ எதிர்பார்த்த அந்த செய்தி உன்னை நோக்கி வருகிறது. அது திடீரென்று வரும். அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். இது எப்படி நடந்ததுன்னு நீயே கேட்பாய். அந்த பதில் நான் உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்திருக்கிறேன். நீ இப்போ இருந்து ஒரு விஷயம் மட்டும் செய். நம்பிக்கை வை. நீ என்னை நம்பு. அது மட்டும் போதும். மீதியெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ இதுவரை காத்திருந்ததற்கான பலன் இப்போ கிடைக்கப் போகிறது. நீ இழந்தது திரும்பும். நீ எதிர்பார்த்தது நிஜமாகும். நீ நினைத்தது நடந்தேறும். நான் உன்னை காப்பாற்றுவதற்காக மட்டுமில்லை, உன்னை உயர்த்த வந்திருக்கிறேன். நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நீ தாங்கியவன். நீ நிலைத்தவன். அதனால்தான் இப்போ நான் உனக்கு இந்த அருள் செய்தி தருகிறேன். விடியும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒளி அதிகரிக்கும். அந்த ஒளி உன் பாதையை முழுவதும் நிரப்பும். நீ பார்க்கப் போகிறாய். முன்னாடி முடியாது என்று நினைத்த விஷயங்கள் இப்போ சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். மக்கள் உன்னிடம் மாற ஆரம்பிப்பார்கள். சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாகும். நீ எடுக்கும் முடிவுகள் சரியாகும். இதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல. இது என் செயல். இப்போ கவனமாக கேள். நீ ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன் நிற்கிறாய். இந்த தருணம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீ இப்போ எடுத்த ஒரு சிறிய நம்பிக்கை கூட உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீ இனிமேல் பயப்படாதே. நீ சந்தேகப்படாதே. நீ தளராதே. நீ முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை வழி நடத்துகிறேன். நான் உன்னை காக்கிறேன். நான் உன்னை உயர்த்துகிறேன். நீ இப்போ இருந்து உணர ஆரம்பிப்பாய். உன் மனம் லேசாகிறது. உன் உள்ளே ஒரு அமைதி வருகிறது. அந்த அமைதி என் இருப்பு. நீ எங்கு சென்றாலும் என் காப்பு உன்னோடு இருக்கும். நீ எதை தொடுகிறாயோ அது முன்னேறும். நீ எதை நினைக்கிறாயோ அது நனவாகும். நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதமாகும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து இன்று இந்த தருணத்தை நினைச்சு அந்த நாள்தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாய். அந்த நாள் இப்போதான். விடியும் அந்த நேரம் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ தயாராகு. ஏனெனில் நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது. நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நான் கருப்புசாமி உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ அமைதியாக இரு. நீ நம்பிக்கையோடு இரு. மீதியெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன்.